Hi friends, welcome to Jamo Art Shop. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ட்ரீ சார்ட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியும் நான் ட்ரீ சார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட். இது ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபுல் சைஸ் சார்ட் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீளமாக இருக்கிற பகுதி மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இதையே ஹாஃபாக ரெண்டு சைடில் இருந்து ஹாஃப் சென்டர் டச் ஆகிற மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டீயெல்லாம் மேக் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. ஸோ நம்மளோட சேனலில் ரொட்டேட்டிங் போர்டு, மேட்ச் போர்டு, ட்ரீ சார்ட், இன்சர்ட் போர்டு, ஓப்பன் போர்டு இதெல்லாம் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற மேக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ சேனல் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 ஹாஃப் ஃபோல்ட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு ஹாஃபில் இந்த மாதிரி ட்ரீ ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. நான் டைரெக்டாகவே க்ரீன் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பென்சில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அவுட்லைன் மார்க்கர் வச்சு கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம வரைஞ்ச அந்த ட்ரீ ஷேப்லேயே அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு 2 ட்ரீ ஷேப்பில் சார்ட் பீஸ் கிடைக்கும். யூஸ்வலாக நம்ம ஒரு ட்ரீ சார்ட் வரைஞ்சிட்டு அதே ஷேப்பில் ஒவ்வொரு பீஸாக ஃபுல்லாக ட்ரீ வரைஞ்சி கட் பண்ணுவோம். ஸோ அது டைம் எடுக்கும். நான் சொன்ன மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி இப்படி கட் பண்ணுறப்போ டைம் நமக்கு சேவ் ஆகும். ஒரு ட்ரீக்கு அவுட்லைன் போட்டால் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது 2 பீஸ் வரும். அப்படி பார்த்தா ஒரு சார்ட்டில் 4 பீஸ் வரும். நம்ம கட் பண்ணி எடுக்கிற அந்த ட்ரீயோட பீஸ் இப்படி 2ம் ஜாயினாக இருக்கும். ஸோ அதை சென்டரில் கட் பண்ணி 2த்தையும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் ஒரு சைடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட் சைடில் அவுட்லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ட்ரீயோட அந்த எண்டில் அவுட்லைன் மட்டும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் அவுட்லைன் ட்ரா பண்ணுறேன் இல்லையா, இந்த பக்கம் தான் ட்ரீ சார்ட் மேக் பண்ணுறப்போ அவுட் சைடில் தெரியும். இதுக்கு மேலே தான் நம்ம எழுதுவோம். ஸோ சார்ட்டை தொட்டு பார்க்கும்போது தெரியும் ஒரு சைடு சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட் சைடில் அவுட்லைனை போட்டு எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணி எடுத்து இன்னொரு பீஸ்லேயும் நம்ம அவுட்லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸ் எடுத்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீயோட ஹாஃப் பீஸ் வரைஞ்சோம் இல்லையா, அதே ஷேப்பில் வச்சுட்டு இன்னொரு பக்கமும் அந்த சார்ட் பேப்பரை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு அந்த ட்ரீ ஷேப்லேயே வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வரையும்போது பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த எட்ஜஸ் எல்லாம் வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மார்க்கர் யூஸ் பண்ணோன்னா அந்த எட்ஜ் கரெக்டாக வராது. ஸோ பென்சிலால் அவுட்லைன் போட்டதுக்கப்புறமா மார்க்கர் வச்சு இதுக்கு மேலே வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போவும் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ண மாதிரி அந்த ட்ரீயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வரும். ஸோ ஒரு ஷார்ட்டில் 4 ட்ரீயோட பீஸ் வரும். ஆக்சுவலாக நம்ம ஒரு ட்ரீ சார்ட் மேக் பண்ணுறதுக்கு 3 சார்ட் பீஸ் போதும். அதாவது ட்ரீயோட ஷேப்பில் இருக்கக்கூடிய 3 சார்ட் பேப்பர் போதும். ரிமைனிங் இருக்கிற ஒன்றை வச்சு நம்ம இன்னொரு ட்ரீ சார்ட் மேக் பண்ணுறதுக்கான அவுட்லைனை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த பீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ ஜாயின் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண மாதிரியே தான் இதுலேயும் பண்ணணும். அவுட்லைன் போட்டு எடுத்துக்கணும். அந்த சாஃப்ட் சைடில் அவுட்லைன் வர மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீ சார்ட் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு 3 பீஸ் போதும். இதை நம்ம பார்க்கும்போதே ஒரு ஃபோல்டிங் இருக்கும். நம்ம அவுட்லைன் போட்ட பக்கத்தில் அந்த ஃபோல்டிங் இருக்கக்கூடாது. ஸோ அதை திருப்பி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த அவுட்லைன் போட்டோம் இல்லையா, அந்த பக்கம் உள்ளே வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கம் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எட்ஜெல்லாம் நல்லா ஒட்டணும் அப்படிங்கிறதுனால நான் ட்ரீயோட ஷேப்லேயே கம்மையும் அப்ளை பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலை அப்படின்னா கமெண்டில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். டிஎல்எம்ஸ் எப்படி குயிக்காக அண்ட் ஈஸியாக இனோவேட்டிவாக செய்யலாம் அப்படின்னு நாங்கள் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ 3 பீஸையுமே ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ 3rd பீஸையும் நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு டைம் சேவ் ஆகும். குயிக்காக செஞ்சிடலாம். அந்த ட்ரீயோட அவுட்லைன் வரையும் போது மட்டும் கரெக்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா எல்லா ட்ரீயுமே கரெக்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரீ சார்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.